வணக்கம். இன்னைக்கு சிவன் ராத்திரிக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய ஒரு பிரசாத ரெசிபியை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நெய்வேத்திய ரெசிபி. இது பேர் வந்து அக்கி தம்பிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பஞ்சக்கச்சாய அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சக்கச்சாய அப்படின்னா 5 இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி. அதை எப்படி செய்யணும்னா, நான் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசியை நல்லா கழுவி லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வானலில் நல்லா வறுக்கணும். இந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு முருகலாகிற அளவுக்கு வறுபட்டால் போதுங்க. வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் கொட்டின அரிசி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதை ஆறிட்டே இருக்கும் போது அடுத்த வேலைகளை செஞ்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எந்த கப்பால் நம்ம பச்சரிசி அளந்தமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு மல்லாட்டப்பயிறு, இதை வந்து நான் தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதையுமே லைட்டு ரொம்ப போட்டு வறுக்கிறேன்னு சொல்லிட்டு தீச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். இதையுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மைல்டாக வறுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மல்லாட்டை பயிறு கொட்டி ஆற வச்சுருந்தோம்ல தட்டு, அதுலேயுமே இதை ஒரு ஓரமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெள்ளையுமே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எள்ளு வந்து வறுக்கும் போது ஒரு பதம் இருக்குது. எள்ளு வந்து நல்லா படபடான்னு வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த எள்ளை யூஸ் பண்ணணும். வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வறுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணோம்னா அந்த எள்ளு வந்து ஒரு கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுபட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இந்த பொருள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய். நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் தேங்காய் துருவிட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி கீத்தாக எடுத்துட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அந்த கப்பளவில் 1/2 கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காவாக இருந்தால் துருவிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கொப்பரை தேங்காய்ன்றதுனால நான் இன்றைக்கி வறுக்கலை. இப்போது அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நைஸாக மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூடவே இந்த வெள்ளை எலியும் சேர்த்து இதையுமே நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதையுமே இந்த அரிசி மாவு கூடயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மல்லாட்டை பயிறு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. இது மட்டும் நல்லா கோஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதையுமே அந்த அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்த்துருந்தோம்ல அது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுருங்க. இந்த பொருள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும். அந்த மாதிரி கலந்துருங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால இதுக்கு மேற்கொண்டு மனம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் நெய் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி இந்த நெய் எங்கே பார்த்தாலும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பச்சரிசி அளந்து அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லம், இது கரையிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம இன்றைக்கி பாகுபதம்லாம் போட்டு எடுக்க போகிறது இல்லை வெல்லத்தை. இந்த தண்ணியில் வெல்லம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு கரைஞ்சோன்னா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதில் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். எடுத்த உடனே நீங்கள் வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து தளதலன்னு டக்குன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மாவெல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒன்று சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை தண்ணி தேவைப்படுதோ அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகாக உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக பளபளன்னு சூப்பராக இருக்கும் லட்டு. இதே மாதிரி நான் சொச்ச மாவையும் எல்லாத்தையுமே லட்டு மாதிரி பிடிச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. எல்லாமே இன்றைக்கி அழகாக உருண்டையாக லட்டுக்கள் மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டது. இது பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
பல்லு இல்லாத பாட்டி கூட அழகாக சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, நீங்களும் இந்த தம்பிட்டு ரெசிபியை இந்த சிவன்ராத்திரிக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வரப்போகிற சிவன்ராத்திரிக்கு இந்த பிரசாதத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே போல் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.